அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் 4வது மாதம் ஆடி மாதம் 31 நாட்களை கொண்டது. 2024 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பமாகிறது. ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசை. எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம். ரிஷப ராசி என்பதற்கு 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆடி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது இந்த மாதம் ஆடி 16ஆம் தேதி சுக்கிர பகவான் மட்டும் சிம்மராசிக்கு பெயர்ச்சாகிறார். மற்ற கிரகங்கள் வலுவாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். ரிஷப ராசியில் செவ்வாய் குரு கூட்டணி, குரு மங்கள யோகம். கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் கொஞ்சம் ஆத்திரமாக அவசரமாக வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆத்திரத்தை கோபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். நீங்கள் வேகமாக இருப்பீங்க, மற்றவர்கள் பொறுமையாக இருப்பாங்க. அதனால் மற்றவர்கள் மேல் நீங்கள் கோவப்படுற மாதிரி வெட்டு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வது நல்லது. டென்ஷன் ஆகாதீங்க, படபடப்பாக ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ரிஷபராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். மாதக்கிரகமான சூரியன் இந்த மாதம் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனும் சூரியனும் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை ரிஷப ராசி என்பதற்கு உங்களுடைய வேலையில், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில், அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஆடி 16 வரை மிக மிக சிறப்பு. அதாவது உயர் பதவி, கூடுதல் சம்பளம், இடம் மாற்றம் உங்கள் கை ஓங்கி நிற்கும். நீங்கள் சொன்னது தான் சட்டம், நீங்கள் வச்சதான் மற்றவர்கள் உங்களை தான் பார்த்து செய்யணும். நீங்கள் சொன்னது தான் சட்டம், உங்கள் பேச்சா மற்றவர்கள் கேட்பாங்க. ஆடி மாதம் 16 வரை குரு சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு, போட்டித் தேர்வுலாம் எழுதக்கூடியவர்கள் எழுதுனீங்கன்னா ஆடி 16க்குள் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு 4வது வீட்டிற்கு சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வீடு வாங்கிறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, கடன் வாங்கினாச்சும் ஒரு நல்ல வண்டி வாங்கலாம், கடன் வாங்கினாச்சும் தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்யலாம், கடன் வாங்கினாச்சும் ஒரு வீட்டு மனை வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். கடன் வாங்கினாலும் நீங்கள் கடன் கேட்டாலும் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி செவ்வாய் 2 கிரக பார்வை இருக்கிறது. உங்கள் வேலையில் கடுமையாக நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவர்கள் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அதிக கோபதாபங்கள் ஏற்படும். அதனால் வேலையை விட்டுட்டு வர மாதிரிலாம் ஏற்படும். ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் போட்டி போட்டிங்கன்னா, மற்றவர்களிடம் எதிர்த்து விதண்டாவாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிக்கும். ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பதற்கு பெரும்பாலும் விரோதிகள், பகை, போட்டி விரோதிகள் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. உங்களை எதிர்ப்பதற்கு, உங்களை எதிர்த்து ஜெயிப்பதற்கு துரோகிகளுக்கு, விரோதிகளுக்கு பலம் இல்லாமல் போயிடும். 3வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் தன லாபம், அரசு சார்ந்த உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். அதே மாதிரி தந்தை வழியில்
தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கைகளுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிஷபராசியில் செவ்வாய் குரு, களத்திர விரையாதிபதி செவ்வாய், அஷ்டம லாபாதிபதி குரு, 2 கிரகங்கள் ஜென்மராசியிலே அமர்ந்து நேர் 7ஆம் வீட்டை பரிசுகிறார்கள். சூர சம்காரம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இதை கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அல்லது நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் சூர சம்காரம் எதிர்வாதங்கள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்குள் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும். 12ஆம் வீட்டின் அதிபதி ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். வியாபாரம் செஞ்சாலும் சரி, வர்த்தகம் செஞ்சாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்தாலும் சரி, வெளிநாடு மூலம் தொலை தொடர்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வழியில் தொந்தரவுகள் குறையும். ரிஷபராசி என்பதற்கு 4வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது சொத்து வீடு சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் குறையும். வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வழியில் விரயங்கள் குறையும். பூர்வீக சொத்துக்களில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, பங்காளிகள் அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி என்பதற்கு ஜென்மராசியிலே செவ்வாய் வரும்போது உடல் தெம்பாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இரத்தக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன். ஜென்மராசியிலே செவ்வாய் வரும்போது உடல் தெம்பு கிடைக்கிறது, உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது, நெஞ்சுறுதியுடன் நீங்கள் செயல்படுவீங்க. விரையாதிபதியும் லாபாதிபதியும் நேர் 7ஆம் வீட்டை பாரி செய்யும்போது ரிஷபராசி என்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாடு தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி கூட்டாக சேர்ந்து கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 31 நாட்கள் மிக மிக சிறப்பு. ஆடி மாதம் முழுவதும் 3வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பவர்கள் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, புரோக்கர், கமிஷன், முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக நல்ல பலன் உண்டு. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். உபஜெயஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்வது போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி சீட்டில் பம்பர் பிரைஸ் அடித்து உங்களுக்கு பெரிய அளவு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் அந்த லாபங்களை பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பாக்கியத்தை நோக்கி செல்லும் பொழுது தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. சகல பாக்கியங்களை இந்த எதிர்வரக்கூடிய 130 நாட்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார். ரிஷபராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழில்ஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு. ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி உண்டு. போட்டி பொறாமை செய்வன கெட்ட சக்தி எதிர்ப்புகள்லாம் விலகி ஒரு சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் போட்டி பொறாமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஜென்ம ராசியிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியங்களுக்கு குழந்தை வரம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு உண்டு. 5வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் அவங்க போக்கில் விடுங்க. அவங்கள நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா கேது இதை ஒரு குடைச்சலை ஏற்படுத்தி விடுவார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கருத்தாக கவனமாக இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்லது. மற்றபடி ஆடி மாத கோச்சார கிரகங்கள் ரிஷபராசிக்கு சாதகமான பலனை கொடுக்கிறது. ஆடி மாதம் 16 வரை
சுக்கிரன் மிக பலமாக இருக்கிறார். நீங்கள் வேலை மூலம் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.